ஹலோ கைஸ், இன்னைக்கு சிகப்பு தண்டு கீரை கடையில் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கீரையும் தண்டையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பருப்பு வேக வச்சுக்கலாம். துவரம் பருப்பு, தக்காளி 2, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு, பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்து வேக வச்சுருக்கேன். அதில் ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். இதெல்லாம் வெந்ததுக்கு அப்புறம் குழம்பு மிளகாய் தூள் கொஞ்சமாக சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொதிக்க வச்சுக்கிறேன். இப்போ அந்த மிளகாய் தூள் ஸ்மெல் போனதுக்கப்புறம் இதில் கீரையை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கீரை வெந்ததுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம கடைஞ்சிக்கணும். இப்போ கீரை நல்லா வெந்துருச்சு. இதை கடைஞ்சிக்கிறேன். நான் கரெக்டான தண்ணி வச்சேன், அதனால தண்ணி எதுவும் எடுக்கிற மாதிரி இல்லை. நல்லா கடைஞ்சதுக்கப்புறம் இதில் தாளித்து கொட்டிக்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து சேர்த்துட்டு 2 காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் பூண்டு 5 பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு 4 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி இது நல்லா கோல்டன் ப்ரௌனில் வறுத்துக்கலாம். இப்போ பொன்னிறமாக வறுபட்டதுக்கப்புறம் இதை எடுத்து கீரையில் கொட்டிட்டு கடைஞ்சிக்கலாம். கடைஞ்சிட்டு இது ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். இந்த மாதிரி கீரை கடையில் சிகப்பு தண்டு கீரையில் செய்கிறப்ப ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள்.